ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஹல்லேலூயா. சிஸ்டர் சாரா சிஸ்டர்கிட்ட நான் ஒரு சில கேள்வி கேட்குறேன். சாரா சிஸ்டர், நீங்கள் நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுவீங்களா சிஸ்டர்? ஆமாம். சாரா சிஸ்டர், உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க எப்படி கூப்பிடுவாங்க சிஸ்டர்? சிஸ்டர்னு சொல்லி கூப்பிடுவாங்க. உங்கள் கணவனார் உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? உங்களை 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 கூப்பிடுறதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி கூப்பிடுவாங்களே, எப்படி கூப்பிடுவாங்க? உங்கள் மகன் உங்களை எப்படி கூப்பிடுவான்? அம்மா வாங்க. நீங்கள் முன்னால் டீச்சராக வேலை பார்த்தீங்க இல்லையா? ஆமாம். அப்போ நீங்கள் படித்து கொடுத்த அந்த பிள்ளைங்க உங்களை எப்படி கூப்பிடுவாங்க? டீச்சர்னு கூப்பிடுவாங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களை எப்படி கூப்பிட்டாங்க? இல்லை, இன்னும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க இல்லை சிஸ்டர்? உங்களை எப்படி உங்களை யாருமே சாரான்னு சொல்லி கூப்பிட்டதே கிடையாதா? யார் கூப்பிட்டாங்க? யார் கூப்பிட்ருக்காங்க? ஸ்கூலில் கூப்பிட்ருக்காங்க. உங்கள் ஹெட் மாஸ்டர் கூப்பிட்ருக்காங்க இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் மருமக உங்களை எப்படி கூப்பிட்ருக்காங்க? மாமி. ஆமென். ஹல்லேலூயா. உட்காருங்க சிஸ்டர். ஆமென். ஒரு சாரா சிஸ்டருக்கு, ஒரே ஒரு சாரா சிஸ்டர் பல விதத்தில் பலர் கூப்பிடுறாங்க. சாரான்னு கூப்பிடுறாங்க, அம்மானு கூப்பிடுறாங்க, டீச்சர்னு கூப்பிடுறாங்க, மாமின்னு கூப்பிடுறாங்க. பல விதத்தில் ஒரு சாராவை பேர் வச்சு கூப்பிடுறாங்க. இந்த ஒரு சகோதரிக்கும் இத்தனை பேர் இருக்கிறது, இத்தனை பேரை சொல்லி கூப்பிடுறாங்கன்னா அத்தனை பேர்லேயும் பல அர்த்தங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. பல செயல்பாடு அந்த பேரில் வெளிப்படுகிறது. இப்போ அவங்க மகன் அம்மான்னு சொல்லி கூப்பிட்டானா, அம்மா கிட்டேருந்து அந்த மகனுக்கு ஏதோ தேவைப்படுது. அம்மா சாப்பாடு தாங்க, இல்லை தன்னுடைய ஒரு கவலையை ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அவன் அம்மானு கூப்பிடுவான். அதே போல் பிள்ளைங்க, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க டீச்சர்ன்னு சொல்லி கூப்பிடும்போது ஏதோ அந்த பிள்ளைங்க அந்த டீச்சர்ட்டு வந்து கற்றுக்கொள்றதுக்கு ஏதோ தேவை இருக்கிறதுனால டீச்சர்னு கூப்பிடுறாங்க. சாரா சிஸ்டரும் அந்த பிள்ளைங்களுக்கு தேவையான காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமாக கூப்பிடும்போது அந்த பேரில் ஒவ்வொரு விதமான அர்த்தம் இருக்குது, ஒவ்வொரு விதமான செயல்பாடு இருக்குது. ஒரு மனிதனுக்கு இவ்வளவு பெயர்களும் இவ்வளவு அர்த்தங்களும் இவ்வளவு காரியங்களும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறது என்றால் அண்ட சராசரங்களை உண்டாக்கின நம்முடைய தேவாதி தேவனுக்கு எத்தனை பெயர்களை கூப்பிட்டு நாம் அவரை சொல்லி அழைக்க முடியும்? ஹல்லேலூயா. அதனால்தான் கிட்டத்தட்ட 800-900 வருஷத்துக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவை குறித்து சில பெயர்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு 5 விதமான பெயர்களை ஏசாயா தீர்க்கதரிசி இந்த 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சொல்லி நமக்கு அவர் அறிமுகப்படுத்துவதை பார்க்கலாம். முதலாவது அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன பெயர் பாருங்க, அவர் அதிசயமானவர். ஹல்லேலூயா. பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாம் பார்த்து படிங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பிதாவாகிய தேவன் சொன்ன அந்த பெயரை நாம் இப்ப வாசிக்க போகிறோம். முதலாவது அவர் அதிசயமானவர். இரண்டாவது அவர் ஆமென். மூன்றாவது அவர், நான்காவது ஆமென், ஐந்தாவது ஆமென். இந்த ஐந்து பெயர்களும் பாருங்க 5 விதமான காரியங்களை செய்ய போதுமானது. இது ஒரு சாதாரண பெயர் அல்ல. பிதாவாகிய தேவன் நமக்கு தந்த மிக பெரிய வாக்குத்தத்தம் தான் இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை பெயர்களும். ஹல்லேலூயா. ஆமா. இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. இப்ப நம்ம பிள்ளைகளுக்கு கூட நம்ம ஒவ்வொரு பெயரை வைக்கிறோம். ஆனா அந்த பெயருக்கு அர்த்தம் என்ன? அர்த்தத்தோட உங்க பிள்ளை
பிள்ளைகளுக்கு நீங்க பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? சிலர் சொல்லுவீங்க சில அர்த்தத்தை சொல்லுவீங்க. சிலர் சொல்லுவீங்க எனக்கு பேர்ல பாதியும் என் புருஷனாருக்கு பேர் பாதியும் சேர்ந்து என் மகளுக்கு வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க ABCD இந்த 4 வரிசையில வரணும், வந்தாதான் ஸ்கூல்ல ரெஜிஸ்டர்ல என் பிள்ளைக்கு பேர் ஃபர்ஸ்ட் வரணும், அதனால அந்த D வரைக்கும் உள்ள பேரை நான் தேடி தேடி வச்சேன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. சிலருக்கு பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வாயிலே நுழையாது. அப்ப எதுக்கு இப்படி ஒரு பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டா சொல்லுங்க, ஸ்டைலா இருக்கு இல்லையா, அதனால இப்படி ஒரு பேர் வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. எப்படி எப்படியெல்லாமோ இன்னைக்கு நம்ம உலகத்துல பேரை வைக்கிறோம். ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு எப்படி எப்படியெல்லாம் பேர் வைக்கல. அந்த பேர்ல பல காரியங்கள், பல ஆசீர்வாதங்கள் அவருடைய பிள்ளைகள் அதை சொல்லி கூப்பிடும் போது அவர்கள் சொந்தப்படுத்தணும்னு சொல்லி பரலோக தேவன் தீர்மானித்து தான் அந்த பெயரை எல்லாம் வைத்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. நீதிமொழிகள்ல 18:10 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பானாக. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம், பிதாவாகிய தேவன் நம்முடைய கர்த்தருடைய நாமம் நம் ஒவ்வொருவருக்கும் பலத்த துருகமாயிருக்கிறதாம். துருகம் என்றால் கோட்டை, துருகம் என்றால் ஒரு இது கோபுரம். பழைய காலத்துல பாத்தீங்கன்னா, பண்டைய காலத்துல யுத்தம் செய்வதற்காக எதிரிகள் வந்து படையோடு ஆயுதத்தோடு வந்து யுத்தம் செய்ய வருவார்கள். அப்போ இந்த ஜனங்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவிகளையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா, வேகமா அந்த துருகம் சொல்ற அந்த கோட்டை கோபுரத்தை தேடி ஓடுவாங்க பாருங்க. ஓடி போய் அதுக்குள்ள போய் ஒளிஞ்சிடுவாங்க. யாரெல்லாம் அந்த துருகம், அதாவது இந்த கோட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சிடுறாங்களோ அவங்களுக்கு அந்த கோட்டைக்கு வெளியில எவ்வளவு பெரிய ஆயுதம் ஏந்தி கொண்டு யுத்தம் நடந்தாலும் இந்த கோட்டைக்குள்ள புகுந்திருக்கிறவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அவங்க பாதுகாப்பா சுகமா தங்கி இருப்பார்களாம். ஹல்லேலூயா. அதே போல வேதம் சொல்லுகிறது, நமக்கு தேவனுடைய நாமம் பலத்த கோட்டையா இருக்கிறது, பலத்த துருகமா இருக்கிறது. யாரெல்லாம் அவருடைய நாமத்துக்குள் வந்து நுழைகிறார்களோ, அவருடைய நாமத்துக்குள் வந்து புகுந்து கொள்கிறார்களோ அவர்கள் சுகமாய் இருப்பார்கள் என்று. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை, அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சுகம் உண்டு, ஒரு ஆரோக்கியம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றார், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உன்னை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஹல்லேலூயா. ஆமா, நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிற நாமம் மிக பெரிய நாமம், இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. ஆமென். பிலிப்பியர் 2:11 வேதம் சொல்லுகிறது பாருங்க, பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. எல்லா நாவும் இயேசு என்கிற நாமத்தை அறிக்கை பண்ணி சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தான் இயேசு கிறிஸ்துவுக்கு தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? இன்றைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா பலவிதமான நாமங்கள். நாமம்னா என்னது? பெயர். ஹல்லேலூயா. பலவிதமான பெயர்கள் இருக்குது, பலவிதமான பெயர். ஹல்லேலூயா. அதிலும் விசேஷித்த விதமாய் நம்மை பயமுறுத்துகிற அசைக்கிற பலவிதமான பெயர்கள் இன்றைக்கு உலகத்துல இருக்குது. மெடிக்கல்ல, மருத்துவத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரையும் கொலையை நடுங்க வைக்கக்கூடிய ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர் சொல்லுங்க சிஸ்டர்? சொல்லுங்க சிஸ்டர். மெடிக்கல்ல இந்த பெயரை சொன்னாலே பயப்படுவாங்க. கேன்சர். ஹல்லேலூயா. கேன்சர்னு சொல்ற பேர் இன்னைக்கு எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு பெயரா இருக்கு, பெரிய பெயரா இருக்குது. ஹல்லேலூயா. ஆமா, பொருளாதாரத்துல இவங்க கடல்ல முங்கி இருக்காங்கன்னு ஒருத்தங்க சொல்லிட்டாங்கன்னா, ஐயோ அதை கேட்டதுமே இவங்களை தூக்கவே முடியாது. அதை கேட்ட கடன் சொல்ற ஒரு பேரு பயங்கரமான ஒரு பேரு. ஆமென். ஹல்லேலூயா. பழைய காலத்துல பாத்தீங்கன்னா அரசர்கள் வந்து பெரிய பெரிய பேரரசுகள் கூட
பயந்த பெயர்கள் சொன்னா ஹிட்லரை சொல்லுவாங்க, நெப்போலியனை சொல்லுவாங்க, அலெக்சாண்டரை சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பல பெயர்கள் மற்றவர்களுக்கு பயங்கரமாக பெரிய தோற்றம் அளித்து கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்தெந்த பெயர் பயங்கரமா இருக்குதோ அந்த பெயரெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுங்க. ஹல்லேலூயா. ஆமை, கடன் என்கிற ஒரு பெயர் உங்களுக்கு பயமா இருக்குதா, அதை எழுதுங்க. நோய் என்கிற ஒரு பெயர் உங்களுக்கு பயங்கரமா, என்ன நோயா இருக்கட்டும், இழுப்பு நோயா இருக்கட்டும், சுகரா இருக்கட்டும், பிரஷரா இருக்கட்டும், கேன்சரா இருக்கட்டும், நுரையீரல் பிரச்சனையா இருக்கட்டும், கிட்னி பாதிப்பாக இருக்கட்டும், இருதய பலவீனமா இருக்கட்டும், எந்த நோயா இருந்தாலும் அதை நீங்க எழுதுங்க. ஹல்லேலூயா. ஆமா, பில்லி சூனியமா இருக்கட்டும், மந்திரவாதமா இருக்கட்டும், எழுதுங்க. பில்லி சூனியம், மந்திரவாதம் சொல்லு, எழுதுங்க. ஹல்லேலூயா. மரண பயமா இருக்கட்டும், எழுதுங்க. எல்லாவற்றையும் எழுதுங்க. இன்னும் ஒரு பக்கம், இன்னும் அதே இடத்துல இயேசு என்கிற ஒரு பெயரை எழுதுங்க. அத்தனை பெயரை காட்டிலும் இந்த இயேசு என்கிற பெயர் தான் பிதாவாகிய தேவனால் கொடுக்கப்பட்ட மேலான நாமம். இந்த நாமத்துக்கு முன்னால எந்த நாமத்தாலும் நின்று மேற்கொள்ள முடியாது, ஜெயிக்க முடியாது. ஓ, என் தேவாதி தேவனால் கொடுக்கப்பட்ட மேன்மையான நாமம் இயேசு. இயேசு என்கிற நாமம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இயேசு என்கிற நாமம் பாருங்க, ஒரு சாதாரண பெயர் அல்ல, இது பரலோகத்தின் அதிகாரம். பரலோகத்தின் வாசலை நீங்கள் திறக்கிற ஒரு திறவுகோல் தான் இயேசு என்கிற. கரங்களை தட்டி நீங்க மகிமைப்படுத்தணும். நீங்க மகிமைப்படுத்த படுத்த உன்னதத்தில் என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறது. 1000 நாமங்களை பாட்டிரும் மேலான நாமம் நாம் ஆராதிக்கிற இயேசு என்கிற நாமம். அந்த நாமம் வல்லமை உள்ள நாமம். அந்த நாமம் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போதுமானது. ஹல்லேலூயா. இது நமக்கு ஒவ்வொருவருக்கும் தந்த பரலோக அதிகாரம். நீங்க பரலோகத்தில் இருந்து சில ஆசீர்வாதங்களை திறந்து எடுக்கணும்னா சும்மா போக முடியாது. இந்த இயேசு என்கிற நாமத்தின் சாவியை போட்டு திறந்தா மட்டும்தான் அந்த உன்னதத்தில் உள்ள மேலான ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் பிதாவின் நாமம் மகிமைப்படும்படியாக அதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி இருக்கிறார். அவ்வளவு மேலான ஒரு அதிகாரத்தை தான் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்கிற தேவஜனமே, நீங்க சொல்லணும் ஹல்லேலூயா. நீங்க சிலர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில கண்ணீர், என் வாழ்க்கையில கஷ்டம், என் வாழ்க்கையில சமாதானம் இல்ல, கடன் முங்கிட்டே இருக்கு, எப்பவும் அந்த ஏதாவது வாயிலிருந்து வந்துட்டே இருக்கும். பாருங்க பாருங்க, நம்முடைய வாயிலிருந்து அடிக்கடி அடிக்கடி புறப்படுகிற வார்த்தை அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட ஆரம்பிக்கும். ஏன்னா ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. எப்பவும் புலம்புறீங்களா, சமாதானம் இல்லையா, கண்ணீர், பிரச்சனை பிரச்சனை உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. நீங்க சொல்லணும், இந்த பிரச்சனையை காட்டிலும் ஒரு பெரிய நாமம் என்னோடு இருக்கிறது. எனக்கு சமாதானம் இல்லைன்னு சொல்லாதுங்க. சமாதானத்தின் தெய்வம், சமாதானத்தின் பிரபு என்னோடு இருக்கிறார். அதுதான் ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய நாமத்துக்குள் நாம் சென்று சுகமாய் தங்கி இருப்பதற்கு அடையாளம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம சொல்லணும், வியாதியே நீ உன் மெடிக்கல் ரிப்போர்ட்டோடு வா. ஹல்லேலூயா. நான் என்னுடைய இயேசுவின் நாமத்தோடு உனக்கு நான் எதிர்கொண்டு வருவேன். கடன் பாரமே, எனக்கு என் வாழ்க்கையில சமாதான குறைவுகள் கொண்டு வருகிற எல்லா குறைவுகளை கொண்டு வருகிற ஆவியே, நீ எனக்கு எதிராய் வா, நான் வருகிறேன், ஜெயம் தருகிற இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. இத தாவீது சொன்னாரு பாருங்க. கோலியாத் வந்து அப்படி கம்பீரமா நின்று சவால் விட்டு கொண்டிருந்தார். தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கோலியாத்தே, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன் என்று கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமா, அவன் கோலியாத்து பாத்தீங்கன்னா, அவன் தன் ஆயுதத்தை நம்புனா, கோலியாத்து தன்னுடைய பலத்தை நம்புனா, கோலியாத்து தன்னுடைய பேரை நம்புனா, நான் கோலியாத்து நம்புனா. ஆனா அந்த சின்ன தாவீதோ
ஓ சேனைகளின் கர்த்தருடைய நாமத்திலே நான் உன்னிடத்தில் வருகிறேன் என்று சொல்லி போனாம் பாருங்க. இப்ப பாருங்க, தாவீதுடைய கல்லு இந்த கோலியாத்து நெத்தியில போகிறதுக்கு முன்னாலே இப்ப முன்னால போனது சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமமே இந்த கோலியாத்துக்குடைய எதிராய் போய் நின்றது இந்த தாவீது அல்ல. தாவீது விசுவாசத்தோடு அனுப்பின தேவனுடைய சேனைகளின் கர்த்தருடைய நாமமே ஓ அங்க ஜெயத்தை கொடுத்தது. தாவீது பயன்படுத்தின தேவனுடைய நாமம். ஹல்லேலூயா. ஆமென். அந்த நாமத்துல தான் வல்லமை. ஹல்லேலூயா. அங்க விடுதலையை அந்த ஜனங்களுக்கு வாங்கி கொடுத்தது தாவீது பயன்படுத்த சேனைகளின் கர்த்தருடைய. நமக்கு தெரியும், எந்த நாமத்தை எடுத்து பயன்படுத்துறீங்களோ அந்த நாமத்துக்குரிய செயல்பாடை அந்த நாமத்தின் மூலமாக என் தேவன் அந்த இடத்துல கிரியை செய்ய போதுமானவர். கரங்களை தட்டி அதான் சொல். ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு கிரியைகளை செய்யும். ஹல்லேலூயா. நீங்க உன்னதமானவரேன்னு கர்த்தரை கூப்பிட்டு பாருங்க. உங்களை உன்னதமான ஸ்தலத்தில் உட்கார வைக்கிறதான் என் தேவனுக்கு கொடுக்கப்பட்ட நாமத்தின் வல்லமை. என் தேவனுடைய நாமம் எப்படி உன்னதமானவரேன்னு கர்த்தரை கூப்பிடும்போது உங்களை உன்னத ஸ்தலங்களிலே உட்கார வைப்பார். வல்லவரேன்னு நீங்க அவரை கூப்பிடும்போது வல்லமையான காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர். நீ பலவீனமானவளாய் இருக்கலாம், உன்னை பராக்கிரமசாலியாய் மாற்ற வேண்டும் என்றால் நீ தேவனை வல்லவரே என்று கூப்பிடணும். ஹல்லேலூயா. பாவத்திலே விழுந்து கிடக்கிறாய் என்றால் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்னா நீ அவரை பரிசுத்தரே என்று கூப்பிடும்போது அந்த பரிசுத்த நாமத்தில் உள்ள வல்லமை உன் மேல வெளிப்படும் பாரு. ஓ ரபரா ஷாதா ரபரபா. கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமை வெளிப்படுகிறபடியால் ஓ ரபரா ஷாதா ரபரபா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்லவரேன்னு கூப்பிட்டு பாரு. உனக்கு நன்மையான காரியங்களை என் தேவனுடைய நாம உன்னதத்திலிருந்து அனுப்பி தர போதுமானது. அதான் பரலோகத்தின் அதிகாரம். இயேசுவின் நாமத்திலே இருக்கிற அதிகாரம் பரலோகத்தின் திறவுகோல். இபாரா ஷாதரபா. ஹல்லேலூயா. ஆமென். அந்த நாமம் மேன்மை உள்ள நாமம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தில், எருசலேம் தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 வயசான ஒரு மனிதன் பிறக்கும் போதே சப்பானி, நடக்க முடியாது, கை காலு விளங்காத ஒரு மனுஷன், காலு செத்து கிடக்குது, செத்த நிலைமையில் இருக்கிறவன் பாருங்க. அவனை தினமும் 2 பேர் தூக்கி கொண்டு ஆண்டவருடைய ஆலயத்தில் கொண்டு உட்கார வைப்பாங்களாம். எதுக்கு உட்கார வைப்பாங்களாம்? பிச்சை எடுக்கிறதுக்காக. தினமும் நான் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது நினைக்கிறேன், ஒருத்தர் 2 நாள் 3 நாள் செய்வான். தினமும் 2 பேர் தூக்கி கொண்டு உட்கார வைக்கிறாங்கன்னா இவன் பிச்சை எடுக்கிற கலெக்ஷனில் தூக்கி கொடுக்குறவங்களும் கண்டிப்பாக கொடுத்துருப்பான். பணம் இல்லாமல் இன்னைக்கு ஒன்றும் நடக்காது. பணம்னா பணமா வாய பழக்கம். உலகமே பணத்துக்கு ஓடிட்டு இருக்குது. அதனால கண்டிப்பாக இவன் தன் கலெக்ஷன் பிச்சை எடுத்த பைசால தூக்கி கொண்டு நிறுத்துறவங்களுக்கு கண்டிப்பாக காசை கொடுத்துருப்பான் இல்லையா? சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இவங்க தினமும் கொண்டு இந்த எருசலேம் ஆலயத்துக்கு வாசல் பக்கத்தில் அந்த 2 பேர் இந்த பிச்சைக்காரனை, இந்த கால் நடக்க முடியாத பிச்சைக்காரனை கொண்டு உட்கார வைக்கிறாங்க. இவன் என்னைக்கும் போல பிச்சை எடுத்துகிட்டே இருக்கிறான். இப்போ ஒரு நாள் திடீர்னு சொல்லிட்டு பேதுரும் யோவானும் ஆண்டவர் ஆலயத்தில் போய் ஜெபிக்கலான்னு சொல்லி 2 பேருமே புறப்பட்டு வராங்க, நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு தொழில் என்ன? பிச்சை எடுக்கிறது. அவனை உட்கார வச்சிருக்க இடத்துக்கு முன்னால் ஒரு துணியை விரிச்சு வச்சிருப்பாருங்க. விரிச்சு வச்சுட்டு அப்படியே உட்காந்துற காலெல்லாம் செத்த நிலைமையில அப்படியே கிடக்குது. அவனுடைய கண்ணு வரவங்க போகிறவங்களுடைய காலையும் கையையும் பார்க்குது. பணப்பை பெருசாக இருக்கா, பணப்பை சின்னதாக இருக்கா, இவன் கோலம் எப்படி இருக்குது அதை தான் அவன் கண்ணு பார்த்துட்டு இருக்கு. பணப்பை பெருசாக இருந்தா பெருசாக நமக்கு கிடைக்கும். இதுதான் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் வழக்கம், எதிர்பார்ப்பு. அப்படியே உட்காந்து
வரவங்கள்ட்ட போறவங்கள்ட்ட எல்லாம் கேட்குறா, ஐயா தர்மம் போடுங்க ஐயா, எனக்கு நடக்க முடியாது, ஒரு சப்பானி பாவம் ஐயா, ஒரு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்க ஐயா, ஐயா எனக்கு தர்மம் போடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே கையை நீட்டி கூப்பிட்டுட்டே இருக்கான் பாருங்க. வரவங்க போறவங்கள இவன் கூப்பிடுதலை கேட்டு சிலர் 5 பைசா போடுறாங்க, சிலர் 10 பைசா போடுறாங்க. போற வாழ வழியில கூப்பிடுறது பொறுக்காம சிலர் போடுறாங்க, சிலர் இவனுக்கு வேற வேலை இல்லைன்னு கண்டுடாமே போயிடுறாங்க. அல்லேலூயா. இப்படி நடந்து கொண்டிருக்கும் திடீர்னு 2 பேர் வந்து அவனுக்கு முன்னால வந்து நிக்கிறாங்க பாருங்க, முன்னால வந்து நிக்கிறாங்க. இவனுக்கு இப்ப பயங்கர ஆச்சரியம். நம்ம கூப்பிட்டாலே, பொதுவா பிச்சைக்காரன் கூப்பிட்டாலே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், கண்டும் காணாத போல ஏதோ அப்படியே போனையும் கொண்டு போயிருவோம். ஆனா இவங்க பாருங்க 2 பேரும் வந்து நிக்கிறாங்க. இவனுக்கு ஆச்சரியம், நம்ம முன்னால 2 பேர் வந்து நிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்த உடனே அவங்க அந்த வந்து நின்ற 2 பேரும் யாருன்னா பேதுருவும் யோவானு. இவங்கள்ட்டையும் ஐயா தர்மம் போடுங்க ஐயான்டா இவன் கையை நீட்டிட்டு இருந்தா, இவங்க 2 பேரும் வந்து நிற்கிறாங்க. நின்ன உடனே இப்போ பேதுரு இந்த பிச்சைக்காரன், இந்த பிச்சைக்காரனே சொல்லிடுவோம், பிச்சைக்காரன் தான் பைபிள்ல இருக்குது. இப்போ பிச்சைக்காரனை பார்த்து கேட்குறோம், என்னுடைய முகத்தை பாரு பேதுரு சொல்றாரு. இவனுக்கு இப்போ பயங்கர சந்தோஷம். ஒரு ஆளு கூட நம்மளை ஏறெடுத்து பார்க்காது நின்று என் முகத்தை பாருன்னு சொல்றாரு. பெருசா பல்கா ஏதாவது தர போறாரு. ஒரு வாரத்துக்கு நான் இவங்களுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம், வீட்டில் இருந்த இடத்துல இருந்து நான் சாப்பிடலாம், பெருசா தர போறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட ஆசையோடு பேதுருக்கு முகத்தை அந்த பிச்சைக்காரன் இப்போ பார்க்குறான் பாருங்க. பார்த்த உடனே பேதுரு சொல்றாரு, நான் உனக்கு தர்றதுக்கு என்கிட்ட வெள்ளியும் இல்லை, பணமும் இல்லை, பொருளும் இல்லை. இப்போ இவனுக்கு எல்லாம் அணைஞ்சி போச்சு. எவ்வளவு ஆசையா முகத்தை பார்த்தானோ. ஐயோ டே 5 பைசாக்கே வழி இல்லாதவங்களடா என் முன்ன வந்து நின்று தோரணையா என் முகத்தை பாருன்னு சொன்ன. போய் இவனிட்ட போய் கேட்டுட்டனேன்னு சொல்லிட்டு நீட்டின கையை இப்படி இழுக்கிறதுக்கு போகும் முன்னால பேதுரு அந்த கையை பிடிச்சிட்டாரு பாருங்க. பேதுரு கையை பிடிச்சிட்டு சொல்றாரு, வெள்ளியும் இல்லப்பா, பொன்னும் இல்லப்பா, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்குது. உடனே இவரு சொல்றாரு, வெள்ளியும் இல்லையே, பொன்னும் இல்ல, காசு இல்லைன்னா வேற ஒன்ட்ட என்னடா இருக்கு? அவர் பேதுரு சொல்றாரு, என்கிட்ட இயேசு என்கிற நாமம் இருக்குது. இப்ப இந்த பிச்சைக்காரன் சொல்றான், நினைக்கிறான், டேய் இந்த பேர் ஒரு பேரை என்கிட்ட சொல்றியே, இயேசுன்னு ஒரு பேரை நான் உன்கிட்ட இருக்கிறத நான் என்கிட்ட தரேன், நீ சொல்றியே, இந்த பேரை வச்சுட்டு நான் எங்க போறதுக்கு? இயேசுன்னு சொல்ற பேரை வச்சுட்டு நான் சப்பாத்தி இந்த அப்ப கடையில போய் அப்பம் தாருங்கன்னு சொன்னா அப்பம் தருவானா? இறைச்சி கடையில போய் இறைச்சி தான் சொன்னா தருவானா? இந்த பேர் எனக்கு என்னத்துக்குடா? உன்கிட்ட இருக்கிற இயேசு என்கிற பேர் எனக்கு என்னத்துக்குடா அப்படின்னு உள்ள யோசனையோட அப்படியே அவன் நினைக்கிறான் பாருங்க. சரியா ஒரு பைத்தியக்காரங்கள்ட்ட தான் வந்து மாட்டிட்டம் போல இருக்குது. பணமும் இல்ல, காசும் இல்லையா, ஆனா இயேசுன்னு சொல்ல ஒரு பேரை இவன் எனக்கு தர போறானா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி ஒரு எரிச்சலோட நிற்கும் போது அந்த நீட்டின கையை இழுக்கிறதுக்குள்ள பேதுரு பிடிச்சார் பாருங்க. இயேசு என்கிற நாமத்தை உனக்கு நான் தருகிறேன், எழும்பி நடன்னு சொன்னார் பாருங்க. அந்த நாமத்தை பேதுரு தனக்கிட்ட இருந்து அந்த சப்பானிக்கு மேல அப்படியே அனுப்பினார் பாருங்க. ஒரு மிக பெரிய சக்தியாய், ஒரு தெய்வீக வல்லமையாய் அவன் மேல் அந்த இயேசு என்கிற நாமத்தின் மகிமை இறங்கினது. ஐயோ, செத்து கடந்த என் கால் அசையுது, என் நரம்பெல்லாம் அங்கங்கே ஒரு மாதிரி ஓடுறது போல தெரியுது, என்னுடைய எலும்புகள் கால் எலும்புகள் எல்லாம் ஒன்றா சேருது. ஒரு பயங்கரமான சூடு என் காலில் இறங்குது. என்னன்னு பார்க்கிறான் பாருங்க. அப்படியே அவன் காலு அப்படியே ஆடிக்கிட்டு இருந்த இந்த காலு அப்படியே எழும்பி நிக்க தொடங்கினது. அல்லேலூயா. அப்படியே ஸ்ட்ராங்கா நான் பார்த்துருங்க பாருங்க, நிக்க தொடங்கினான். அல்லேலூயா. இன்றைக்கு அநேகரை பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் பணமும் காசும் கொடுத்துட்டு போனவங்க, கொடுத்ததன் மூலமாக அந்த முடவன் அதே ஆலயத்துக்கு வெளியில உட்கார்ந்துருந்தான். ஆனா இயேசு என்கிற நாமத்தை பேதுரு கொடுத்தது நிமித்தம் அவன் அன்றையிலிருந்து எழும்ப தொடங்கினான். ஆலயத்தில் போய் கர்த்தரை மகிமை படுத்த தொடங்கினான். பிச்சை பிச்சைன்னு கேட்டு அவனுடைய வாழ்க்கை மாற தொடங்கினது. அல்லேலூயா. அதான் இயேசு என்கிற நாமத்தின் மகிமை. தேவஜனமே, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த பொன்னோ வெள்ளியோ, எந்த வைடூரியத்துக்கோ, எந்த ஆஸ்திக்கோ
எந்த அந்தஸ்துக்கோ ஈடாகாத மிக பெரிய நாமம் இயேசு என்கிற நாமம். இந்த நாமத்தை தான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் என்று அறிவித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அன்றைக்கு அந்த பிறவி சப்பானிக்கு இந்த பேதுரு இயேசு என்கிற நாமத்தை காண்பித்து கொடுத்தார். இன்றைக்கு ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக பிதாவாகிய தேவன் இயேசுக்கு கொடுத்த அந்த 5 நாமங்களை நமக்கு இந்த பகல் வேளையிலே வெளிப்படுத்தி காண்பித்து தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது அந்த ஏசாயா 9:6 சொல்லப்பட்ட அந்த வசனத்திலே இயேசுக்கு கொடுத்த பெயர் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். அதிசயமானவர் நம்முடைய இயேசு, அதிசயமானவர். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய பிறப்பு ஒரு அதிசயம், அவருடைய வளர்ப்பு ஒரு அதிசயம், அவருடைய மரணம் ஒரு அதிசயம். நாம் ஆராதிக்கிற இயேசு அதிசயமானவர். ஹல்லேலூயா, ஆமென். அந்த யோபு 5:9 யோபு சொல்றாரு பாருங்க, நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் எல்லாருக்கும். ஆராய்ந்து முடியாத, சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமா, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். இந்த காரியம் எப்படி நடந்து இது எப்படி சாத்தியமாச்சுன்னு சொல்லி நம்ம மனுஷ மூளையில யோசித்து கூட பார்க்க முடியாத காரியங்களை செய்கிறது தான் அதிசயமான தேவனுடைய தன்மை. ஹல்லேலூயா. நம்முடைய ஞானத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. இருந்த இந்த உலகத்தை உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அதிசயமானவர். இன்றைக்கு உங்க சரீரத்தில், உங்க வீட்டில், உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய காரியங்களில் அவருக்கு அதிசயங்களை செய்வது லேசான காரியம். அப்போ உங்க வாழ்க்கையில் நீங்க சொல்லணும், ஆண்டவரே இன்றைக்கு இந்த பிரச்சனையின் மத்தியிலே என் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை உம்மால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. அதுல ஒரு அதிசயம் நடக்குமா நடக்காதான் சந்தேகம் இல்ல. ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்துல ஒரு அதிசயத்தை உம்மால் நடத்த முடியும் என்கின்ற நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லணும். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில இந்த காரியத்துல அதிசயம் நடந்தாதான் நான் எழும்ப முடியும். அந்த காரியத்தை உங்களுக்கு செய்து தர என் தேவாதி தேவனுக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஆமென். இங்கிலாந்து தேசத்தில் இருந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு மிஷனரியாக ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர் இங்கு வந்து ஏழை பிள்ளைகளை எல்லாம் பார்த்து ஒரு 100-120 பிள்ளைகளை வைத்து அநாதை இல்லத்தை நடத்தி கொண்டு வந்திருந்தார். ஜெபத்தின் மூலமாக, விசுவாசத்தின் மூலமாக அந்த பிள்ளைகளை நடத்தி கொண்டு வந்தார். ஒரு நாள் மத்தியான நேரத்திலே சமையல் பண்ணுவதற்காக அந்த இல்லத்தில் உள்ள அந்த சமையல்காரர் அரிசியை போய் பார்க்கிறார். 1 கிலோ அரிசி கூட இல்லை. அப்போ அவர் போய் சொல்கிறார் இந்த ஊழியக்காரர், ஐயா இன்னைக்கு பிள்ளைகளுக்கு சமையல் பண்ணுறதுக்கு அரிசி கொஞ்சம் கூட இல்லை, என்ன பண்ணுறதுக்கு? இப்போ நேரம் ஆகிட்டே இருக்குது. இப்போ அந்த ஊழியக்காரர் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, பிள்ளைகளெல்லாம் உட்கார வை, பிள்ளைகளுடைய தட்டெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வா, பிள்ளைகளை உட்கார வை, பிள்ளைகளை வரிசையாக தட்டவை. இப்போ தட்டெல்லாம் வச்சாச்சு. இப்போ அந்த ஊழியக்காரர் இருக்காரு, சமையல்காரர் வேலை செய்கிற அந்த இல்லத்தில் இருக்கிற எல்லாரும் வரிசையாக உட்காந்துருக்காங்க. முன்னாலே இருக்கிறது காலி தட்டு இருந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து பிள்ளைகள் சேர்ந்து அந்த ஊழியக்காரரும் ஜெபம் பண்ணார். ஆண்டவரே இன்றைக்கு இந்த மதியான நேரத்தில் எங்களுக்கு ஆகாரம் வேணும் ஆண்டவரே. சின்ன சின்ன பிள்ளைங்க பசினால வேதனை கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வயறு நிரம்பணும். நீர் இந்த பகல் வேளையில் எனக்கு ஒரு எங்களுக்கு ஒரு அதிசயம் செய்தா மட்டும்தான் நாங்க இந்த மதிய நேரத்தில் வயிறார ஆகாரம் சாப்பிட முடியும். நீர் எங்களுக்கு அதிசயம் செய்ய வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபித்தார்கள். பாருங்க, ஜெபித்து கண்ணை மூடி கண்ணை திறக்கும் போது ஆமேன் என்று சொல்லி கண்ணை திறக்கிறாங்க. பாருங்க, அந்த இல்லத்துக்கு பக்கத்துல ஒரு டிம்போ வந்து கடக்கண்ணு 2-3 பேரு அண்டாயிலும் வாளியிலுமா சாப்பாடை கொண்டு இறக்குறாங்க. என்னன்னு விசாரிச்சா நடந்த சம்பவம், கதை கட்டல நான். ஹல்லேலூயா, ஆமா நடந்த சம்பவம். அவங்க என்னன்னு சொல்லி விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கிராமத்துல இருந்த ஒரு ஃபேக்டரியில திடீர்னு சொல்லி தொழிலாளர்கள் எல்லாம் நாங்க வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி அவங்க
ஸ்ட்ரைக் பண்ணதுனால வேலை நிறுத்தம். அன்றைக்கு செஞ்ச சாப்பாடெல்லாம் மீதி. என்ன பண்ணலாம் என்று நினைக்கும் போது அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்கிற டிரைவருடைய சிந்தனையில வந்தது, இந்த அனாதை மடத்திலே கொண்டு இந்த ஆகாரத்தை கொண்டு போவோம் என்று. அந்த டிரைவர் எல்லாவற்றையும் அண்டாயிலும் வாளிலும் வாரி வைத்து நேரே கொண்டு வந்து நிறுத்தினார். இவங்க ஜெபம் பண்ணி ஆமென் என்று சொல்லி கண்ணு திறக்கும் போது எல்லாருக்கும் அன்பாக சாப்பாடு பரிமாறப்பட்டது. பிள்ளைகளோடு சேர்ந்து வயிறார அங்கு சாப்பிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். இது ஒரு எதேச்சையாக நடந்த ஒரு காரியம் அல்ல. கர்த்தர் அந்த இடத்திலே செய்த ஒரு அதிசயம். ஜெபத்திற்கு என் தேவன் கொடுத்த பதில். எந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்று என் தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த நேரத்தில் என் தேவன் உங்களுக்கு சரியான காரியங்களை, கிரகிக்க முடியாத காரியங்களை கர்த்தர் செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா. சாத்தியமே இல்லாத சூழ்நிலையை மாற்றுகிறவர் அவர். தீர்வே தெரியாத பாதையிலே தீர்வை காண்பித்து தருகிற என் தேவன் அவர் ஒருவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாம் கிட்ட ஆபிரகாம் 75 வயசுல ஆபிரகாம் இருக்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை சந்திக்கிறார். ஆபிரகாமுக்கு இப்போ குழந்தை இல்லை. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 75 வயசு, சாராளுக்கு 65 வயசு. அப்போ இப்போ ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே, நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன். இந்த சந்ததியிலிருந்து ராஜாக்கள் எல்லாம் எழும்புவார்கள். கடற்கரை மணலை போல உன் சந்ததி விருத்தியாகும். இங்க ஒண்ணுக்கு கூட வழி இல்லை. ஹல்லேலூயா. ஆனாலும் ஆபிரகாம் இதை கேட்டதும் நம்பினார். இப்ப எனக்கு 75 வயசு, எனக்கு மனைவிக்கு 65 வயசு. சரி, ஆண்டவர் இன்னைக்கு தந்தாலும் ஒரு வருஷத்துல அவ பெற்றெடுத்துருவா, குழந்தை கிடைச்சிரும். இப்ப ஆபிரகாம் பாத்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காரு. இந்த வருஷத்துல கிடைச்சிரும், அந்த வருஷத்துல கிடைச்சிரும். ஹல்லேலூயா. ஒன்னும் கிடைக்கல. போச்சு வருஷம். 5 வருஷம் போச்சு, 10 வருஷம் போச்சு, 15 வருஷம், 20 வருஷம். இப்போ மொத்தத்துல தளர்ந்துட்டாங்க. இப்போ வந்து வயசு ஆபிரகாமுக்கு, ஆமா, இப்ப அம்மாவுக்கு 90. இப்ப ஆபிரகாம் தாத்தா ஆகிட்டாரு. சாரா பாட்டி ஆகிட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் முதுகு வளைஞ்சிட்டு, கண்ணு கொஞ்சம் மங்கலாயிட்டு, முடியெல்லாம் வெளுத்து போச்சு. இப்போ கூடாரத்திலிருந்து கீழே இறங்கி போனாலும் 2 பணிவிடைக்காரங்க ஓடி சாரா அம்மாவை கையை ஏந்தி பிடிச்சு தான் கொண்டு இறக்கணும். ஆமாம், என்ன வேலை செஞ்சாலும் சாரா அம்மாக்கு கை கிடுன்னு ஆடிட்டே இருக்கும். ஒரு கப்பை தூக்குனாலும் கப்பு ஸ்ட்ராங்காக நிற்காது, பாதி தண்ணி கீழே விழுந்துதான். சொல்லுங்க சிஸ்டர். ஆமே, ஹல்லேலூயா. ஆமா, கை அப்படியே ஆடிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ ஆண்டவர் சொல்ற, ஆபிரகாமே, நான் உனக்கு ஒரு சந்ததியை தருவேன். ஐயோ, வந்துட்டாரா? 60 வயசுல சொல்லியே அவரு நமக்கு ஒன்றும் நடக்கல. இப்போ 90 வயசுல சொல்லியாரு, எனக்கு குழந்தை கிடைக்கும். இனி நாம் குழந்தைய பெற்று குழந்தைய தூக்கி சுமந்து இதெல்லாம் நடக்கவுள்ள காரியமா? சாரா இதை கேட்டதும் சிரிக்கிறா பாருங்க. இதை ஆண்டவர் பார்த்தாரு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சாரா அங்கிருந்து சிரிக்கிறா, ஆனா அடுத்த வருஷத்துல சாராவுக்கு கையில ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அதே சொன்ன அந்த வருஷத்திலே சாரா ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாங்க. ஹல்லேலூயா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். அப்பதான் அவங்க தேவதூதன் சொன்ன வார்த்தை தான், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய காரியங்களை பாருங்க, நம்மளால புரிந்து எடுக்கவே முடியும். இது எப்படி ஆச்சுது நம்மளால புரிஞ்சிட முடியாது. ஹல்லேலூயா. ஆமா, அதிசயம் செய்யும் போது இது எப்படி நடந்து, எப்படி இது சாத்தியம் ஆச்சுன்னு சொல்லி எப்படி நீங்க மண்டையை போட்டு குழப்புனாலும் நீங்க அதுக்குடைய தீர்வையும் பதிலையும் கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. அதுதான் அதிசயம். செங்கடல் எப்படி பிளந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க போட்டு மண்டைய போட்டு பிச்சாலும் செங்கடல் பிளந்தது, அதுதான் அதிசயம். மரித்தவன் 4 நாளாச்சு, அழுகி போச்சு, சரீரெல்லாம் கொலைஞ்சி போச்சு, அப்படியே ஃப்ரெஷ்ஷா எழும்பி வாரானா என்ன நடந்தது எப்படி நீங்க யோசித்தா ஒன்றும் கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. அதுதான் அதிசயம். ஹல்லேலூயா. ஆமா ஆமா, பாருங்க, ஆண்டவருக்கு செங்கடலை பிளக்கிறதும் மரித்தவனை உயிரோட எழுப்புறது
லேசான காரியம், நமக்கு தான் அதிசயம், நமக்கு தான் அது பெரிய காரியம். அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் அவருக்கு லேசான காரியம்தான். ஆனா இந்த அதிசயமான தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவஜனமே, என்ன இவர் செங்கடலை பிளந்தது அதிசயம் அல்ல, யோர்தானை அப்படியே நிக்க வச்சது அதிசயம் அல்ல, மரித்தவனை எழும்ப வச்சது அதிசயம் அல்ல. ஆனால் கோடான கோடி ஜனங்கள் மத்தியிலே உங்களுடைய கண்களை என் தேவன் விசேஷித்த விதமாய் உங்க கண்ணிலிருந்து வடிகிற கண்ணீரை அவர் கண்டு இந்த கண்ணீருக்கு பதில் தர வேண்டும் என்று தீவிரமாய் அவர் இறங்கி வந்து செய்கிறாரே, அதுதான் மிக பெரிய அதிசயம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒண்ணு உங்களுக்கு தெரியுமா, நீங்க அழுதுட்டே இருப்பீங்க பாருங்க, நீங்க அழுதுட்டு இருப்பீங்க, யாருக்கும் தெரியக்கூடாது. சிலர் தெரியணும்னே அழுவாங்க, அவங்க கண்ணீரை விட்டுருங்க. ஆனா நீங்க உள்ள உடஞ்சி அழுவீங்க, வெளியே யாருக்கு அந்த கண்ணீர் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு கொஞ்சம் இங்க வந்தோடனே உங்க கர்ச்சீப்பை வச்சு நீங்க இப்படி தொடச்சி எடுப்பீங்க பாருங்க. எடுக்கிறதுக்கு முன்னாலே என் தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டி அவர் அந்த கண்ணீரை பிடித்து அந்த கண்ணீருக்குரிய காரியத்திலே ஒரு அதிசயத்தை காண்பிப்பார் பாருங்க. அதுதான் நம் தேவர் அதிசயமானவர். அல்லேலூயா. நீங்கள் என்றென்றைக்கும் அவரால் மறக்கப்பட்டவர்கள் அல்ல தேவ ஜனமே. நீங்கள் நினைக்க நான் மறந்து விட்டவள் என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தர் சொல்றார், நான் உன்னை மறக்கவில்லை, நான் உன்னை விட்டு விலகவில்லை. ஓ, இதுதான் அதிசயம். ஹல்லேலூயா, ஆமென். உன் கரத்தை பிடித்திருக்கிறது நான் அல்லவா என்று சொல்லுகிறார். உன் கண்ணீர் வீணாய் அப்படியே விழுந்து போகிற அனுபவத்திற்கு நான் ஒப்பு கொடுக்கிறதில்லை. இன்னைக்கு என்ன காரியத்திற்காக கண்ணீர் விட்டு கொண்டு இந்த இடத்துல வந்து நிற்கிறியோ, இந்த கண்ணீருக்கு காரணமான காரியத்திலே கர்த்தர் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஏசாயா 9:6 வெறும் தீர்க்க தரிசன ஒரு வசனம் மட்டும் இல்ல தேவஜனமே, உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு போராட்டத்திற்கு கொடுக்கப்பட்ட மிக பெரிய வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா, ஆமென். உலகத்துல எனக்குன்னு யாரும் இல்லைன்னு நினைக்காதுங்க, யாரும் எனக்கு இல்லை. உங்களை கண்ணீரை துடைத்து ஆற்றி தேற்றி உங்க வாழ்க்கையில அதிசயம் செய்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனை நீங்க சொந்தமா ஹல்லேலூயா. இந்த நாமத்தில் உள்ள மகத்துவத்தை எத்தனையோ பேர் தெரியாம இருக்கிறாங்க, நீங்க அறிஞ்சிருக்கீங்களே. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னீங்க, அறிஞ்சிருக்கிறியே ஒன்னு நாம் உயர்ந்த. ஆமேன். அறிஞ்சதோட விட்டுட்டு போகக்கூடாது, அந்த அறிஞ்சிருக்கதை எடுத்து நம்ம பயன்படுத்தணும். அல்லேலூயா. இந்த ஏசாயா 9:6 இருக்குன்னு சொல்லி வீட்டில் மூடி வச்சுட்டு நம்ம இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. இதை எடுத்து நீங்க பயன்படுத்தணும். இன்னைக்கு உங்க சிஸ்டர் ஜான்சி அவர்களுக்கு 50,000 ஒருத்தங்க செக்லீஃப் தராங்க சிஸ்டர். இந்த 50,000 செக்லீஃபை நீங்க வீட்டில் கொண்டு பீரோல நீங்க வச்சிருந்தா உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் உண்டா சொல்லுங்க? அப்ப நீங்க அதுல பிரயோஜனப்படுத்தினா என்ன செய்யணும் சொல்லுங்க? நீங்க இந்த செக்லீஃபை கொண்டு நீங்க பேங்க்ல கொடுக்கணும். பேங்க்ல கொடுத்தாதான் வரும்போது 50,000 கையில வாங்கிட்டு வருவீங்க. ஆமா, இந்த இதுல இருக்குது, இதுல 50,000 இருக்குது. நீங்க வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருந்தா ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்ல. இதை எடுத்து பயன்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் பலத்த துருகம். அந்த கோட்டைக்குள்ள பல வாசல் இருக்கு. உங்களுக்கு என்ன வாசல் தேவையோ அந்த வாசலுக்குள்ள நுழைஞ்சி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்க சொந்தப்படுத்தணும். நீங்க சொந்தப்படுத்தும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நன்மை செய்வார். அல்லேலூயா. எவ்வளவு மேன்மையான பாக்கியம். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு ஆலோசனை நமக்கு காரியங்களை, வேதத்தின் ஆழங்களை, மகத்துவங்களை கற்று தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர். உங்களுக்கு பேசும்போது எனக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை கற்று தந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த 5 நாமங்கள் அதிசயமானவர். திறக்க முடியாத செங்கடலை, தடையை திறந்து உங்க வாழ்க்கையிலே அதிசயத்தை என் தேவன் தருவார். என்ன செய்யலாம் இந்த காரியத்திற்காக திகைத்து வழி தெரியாமல் நிற்கும் போது ஆலோசனை கர்த்தராயிருந்து உங்க வாழ்க்கையில அவர் ஆலோசனை தருவார். உன்னை கொண்டு முடியுமா? உன் மகனை கொண்டு முடியுமா? அவனுக்கு படிப்பு என்ன, அவனுக்கு திறமை என்னன்னு கேட்கிறவங்க மத்தியில வல்லமையான காரியங்களை வல்லமை உள்ள தேவன் உங்க வாழ்க்கையில அவர் செய்ய போதுமானவர். சண்டை பிரச்சனை, நீ போய் கொண்டு கடல் படகு அலை அடிச்சுட்டே இருக்குது, புயல் அடிச்சுட்டே இருக்குது. அந்த அலை மத்தியிலும் என் தேவன் சமாதான பிரபுவாய் வந்து இறையாதே அமைதலாயிரு என்று சொல்லி சமாதானத்தை உங்க வீட்டுக்கு அவர் தர போதுமானவர்.
ஹல்லேலூயா. அடுத்து கடைசியாக ஆண்டவருக்கு ஒரு பெயர் நித்திய பிதா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். நித்தியமாய் நித்தியமாய் என்றைக்கு தாயின் கருவில் இருக்கும் போதே உங்களை கண்டாரோ முடிவு பரியந்தமும் நிரந்தரமாய் உங்கள் கரத்தை அவர் பிடித்து நடத்த போதுமானவர். திக்கற்று ஏழையாய் தனிமையாய் அனாதையாய் திக்கற்ற அனுபவத்திலே உடைக்கப்பட்டு துரத்தப்பட்ட வேண்டாம் என்று தள்ளப்பட்ட அனுபவத்தில் துரத்தினாலும் அவர் நித்தியமாய் உங்களோடு இருந்து உங்களை அவர் வழி நடத்துவார். அந்த பெயர்களை சொல்லி கர்த்தரை நீங்க மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்திருக்கிற பெயர்களை எல்லாம் நீங்க தியானித்து சொல்லி பாருங்க. எல்லா செயலும் எல்லாம் அந்த பெயர்ல இருக்கிற எல்லா காரியங்களும் நம்ம வாழ்க்கையில செயல்படும். நீங்க சும்மா சர்ச்சில் வந்து துதிங்கன்னு சொல்றது எங்களுக்காக அல்ல. உங்க வாழ்க்கையில் நீங்க என்ன சொல்லி துதிக்கிறீங்களோ அதை நீங்க பெற்றுக்கொள்றீங்க. நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஆண்டவரை, அவருடைய மகத்துவங்களை, அவருடைய பேரை. அதான் தாவீது சொல்றாரு, அவருடைய நாமத்தை நான் பாட்டினால் ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, ஜனங்களே, ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆமென். உங்க நாமத்தை நான் பாடி மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. அவருடைய நாமம், வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமம் பார்த்தீங்கன்னா அவருடைய நாமத்துக்கு நாம் பயந்திருக்கிறபடியால் அவருடைய செட்டைகளுக்கு கீழே வைத்து நம்மை பாதுகாப்பாராம். அவருடைய நாமத்தை அறிய நாமத்தின் மகத்துவத்தை புரிய அவருக்குள்ள அவரை நினைக்கும் போது பயம் நமக்கு வரும் பாருங்க. அவர் சொல்றார், நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதம் அவருடைய நாமத்தில். ஆமென். அவருடைய செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமத்தில் எவ்வளவு மேன்மை இருக்குது. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு பேசி இருக்கிறபடியால் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவருடைய நாமத்தில் உள்ள சகல நன்மைகளையும் இன்றைக்கு நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்களாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம்.